Hi friends, welcome and welcome back to my channel Uppu Puli. இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். மட்டன் கோலா உருண்டை குழம்பு வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டுருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் கார்ட்ஸ்லயும் தரேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இது என்னோட அம்மாச்சியோட ரெசிபி. இதை நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் வந்து அரிசி கழுவுன தண்ணி வந்து குக்கரில் வந்து 2லேருந்து 3 கப் அளவுக்கு வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். அரிசி கழுவுன தண்ணி தான் உங்களுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நான் மட்டன் வந்து ஒரு 1/4 கிலோ போல் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் மட்டனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. மற்ற போன்லெஸ் பீசஸ்லாம் வந்து கோலா உருண்டைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பாதி வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்க தக்காளியாக பார்த்து ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா இலை வந்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதே மாதிரி ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன் இதையும். இப்போ நான் பட்டை கிராம்பு பேஸ்ட்டு வந்து சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு 4ஐயும் சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட பாதி அளவு பட்டை கிராம்பு எடுத்து அதை அரைச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டு. இது இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நான் சேர்க்குறேன். குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நான் இங்கேயே சேர்க்குறேன். பத்தலைன்னா கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டன் ஃபஸ்ட்டு வேகணும். இப்போ இதை மூடி மட்டன் வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வைக்கிறேன். இப்போ நான் போன்லெஸ் மட்டன் பீசஸ் வந்து ஒரு 1/4 கிலோ போல் எடுத்திருக்கேன். அதுதான் வந்து உங்களுக்கு கோலா உருண்டை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் எலும்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து ஒரு மிக்சிக்கு மாற்றி இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் போதும், உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து சேர்த்துக்கிறேன். அதே அளவு வந்து உங்களுக்கு பொட்டுக்கடலையும் இருக்கணும். எவ்வளோ தேங்காய் சேர்க்குறோமோ அதே அளவு பொட்டுக்கடலை. இப்போ இது ரெண்டையும் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பவுட்ரு மாதிரி இருக்கும். இது கூட வந்து ஒரு 1/3 கப் வந்து வெங்காயம் வந்து சேர்க்குறேன். வெங்காயம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. அது வந்து தண்ணி விடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சேர்க்குறீங்களோ அது 1/3 வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 7 பச்சை மிளகா காரத்துக்கு நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்க்குறேன் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேங்க. கல்லுப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த கோலா உருண்டைக்கு தேவையான உப்பு வந்து இந்த கல்லுப்புலேயே சேர்த்துட்றேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். சோம்பு தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சோம்பு இருந்துச்சுன்னா சோம்பு நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம் நம்ம இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக கோர்ஸாக நீங்கள் அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக கோர்ஸாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். வெங்காயத்தில் இருக்க தண்ணியே உங்களுக்கு போதுமான அளவு. கடைசியாக வந்து இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் பீசஸை வந்து போட்டு அரைக்க போகிறோம். அப்போ வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு வரும். கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான பதம். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஹார்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான காயெல்லாம் இப்போ சேர்க்குறேன். 6 விசிலுக்கு அப்புறம் முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்கிறதுக்காக 1 கப் வந்து எக்ஸ்ட்ராவாக அரிசி கழுவுன தண்ணி சேர்க்குறேன். உருண்டை வந்து போடும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உருண்டை நல்லா வேகும், அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம். இது வந்து நான் சாதா மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். கொத்தமல்லி தூள் வந்து 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன். அதோடு ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் மிளகாய் தூளோட.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். இது வந்து குக்கரில் வந்து 1 விசில் 2 விசில் வச்சிங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துடும். இல்லைன்னா ஓப்பனாக வச்சு நீங்கள் வேக விட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து நல்ல பால் மாதிரி நான் ரவுண்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வரும். மீதம் இருக்க மாவுலையும் வந்துட்டு இதே மாதிரி நான் பால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது 30லேருந்து 40 பால்ஸ் வந்து நான் கொடுத்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே குழம்புல ஒன்று போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் மற்றதெல்லாம் நீங்கள் போடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு ஸ்டார்ட் பண்ணும்போதே இதை ஊற வச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு பாதி தக்காளியும் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். கடைசியாக குழம்புல ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன். இதை தக்காளி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. காயெல்லாம் பாதி வெந்ததுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்க்குறேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாடையெல்லாம் போனோன்னே புளித்தண்ணி சேர்க்க போகிறோம். புளித்தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்குது. அதை நான் சேர்க்க போகிறேன். புளித்தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் வந்து இந்த கோலா உருண்டையை வந்து ஒரு 4லேருந்து 5 கோலா உருண்டை ஒரு டைமில் நான் போடுறேன். அது நல்லா வெந்தோடனே மேலே உங்களுக்கு எலும்பி வரும். வந்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ச் நான் போடுறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு 4லேருந்து 5 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா போதும். உங்களுக்கு காயிலேருந்து உருண்டை எல்லாமே நல்லா வெந்துடும். ஒரே ஒரு உருண்டையை போட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் போடுங்க. இப்போ அதை தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்க்குறேன். சோம்பாக இருந்துச்சுன்னா சோம்பா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி வந்து சேர்க்குறேன். இது கூட வந்து இப்போ நான் வந்து குழம்பு வந்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம மட்டன் கோலா உருண்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் அம்மாச்சியோட ரெசிபி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.